அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிற தலைப்பு வந்துட்டு முரண்பாட்டின் வகைகள். அதாவது முரண்பாட்டை வந்துட்டு அந்த முரண்பாட்டு கலையோடு தொடர்பான அறிஞர்கள் அதை பல வகையாக பிரித்து நோக்குறாங்க. இப்போ உதாரணமாக வந்துட்டு உங்களோட வகுப்பு எடுத்துக்கோமே, உங்களோட வகுப்புல இருக்கிற மாணவர்கள் நாங்கள் பல பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன செய்யலாம் சொன்னா அவங்கள பிரிக்கலாம். இப்போ உதாரணமா ஒன்று ஆண் பெண் என்று பாலினத்தை அடிப்படையாக வச்சு பிரிக்கலாம். அதே மாதிரி உங்களோட திறமை அல்லது படிப்பாற்றலை வச்சு நன்றாக படிக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக படிக்கக்கூடியவர்கள், பின்தங்கிய மாணவர்கள் உங்களை பிரிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பண்புகளை வச்சு இரக்கமானவர்கள், கோபமானவர்கள், முரட்டுத்தனமானவர்கள் இப்படி பிரிக்கிறார். இதே மாதிரி தான் இந்த முரண்பாற்ற தன்மைகளை வச்சு, முரண்பாற்ற வடிவங்களை வச்சு பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த முரண்பாட்டையும் பல வகையாக பிரித்து காட்டுறாங்க. அப்ப அந்த வகையில் இவ்வாறான வகைப்படுத்தல்கள் அதிகமான வகைப்படுத்தல் காணப்படுது. இருந்தும் நம்ம அதுல சில முக்கியமான 6 வகைப்படுத்தலை தான் நாங்கள் இங்க நோக்க போறோம். அதுல முதலாவது வகைப்படுத்தல் எளிய வகைப்படுத்தல், இரண்டாவது முரண்பாட்டின் விளைவை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல், மூணாவது அரசியலை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல், நாலாவது முரண்பாட்டின் பாதிப்பின் அளவினை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல், அஞ்சாவது முரண்பாட்டு தரப்பினரை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல், ஆறாவது முரண்பாட்டின் எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல். இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம சுருக்கமா பார்ப்போம். அதுல முதலாவது வந்துட்டு எளிய வகைப்படுத்தல். இந்த எளிய வகைப்படுத்தல்ன்ற அம்சம் வந்துட்டு 4 வகையாக பிரித்து நோக்கப்படுகின்றது. அதுல முதலாவது வந்துட்டு ஆலக முரண்பாடு. நான் நேற்று ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆலக முரண்பாடுண்டா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல என்ன அவங்களோட நோக்கங்கள் அபிலாஷைகள் அடிப்படையாக கொண்டு ஒரு நபர்ற உள்ளாந்த ரீதியில ஒரு உள்ளத்துல ஏற்படுற ஒரு முரண்பாடு அல்லது ஒரு சஞ்சலப்பு அல்லது ஒரு தடுமாற்றமான நிலையை நாங்க ஆலக முரண்பாடுன்னு சொல்லி போட்டு செல்லலாம். அப்ப அதுல முதலாவது வகைப்படுத்தல் வந்துட்டு ஆலக முரண்பாடு. ஆலக முரண்பாடுன்னு சொன்னா ஒரு மனுஷன் உள்ளத்துல ஏற்படுற ஒரு முரண்பாடு. இது நம்ம செய்யலையா? உதாரணம், ஒரு தவறை செய்ய போக்குல இந்த தவறு சமூகத்தால வெறுக்கப்படுற ஒரு தவறு செய்ய போக்குல அவர் மனசுக்குள்ளே ஒரு 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 முரண்பாடு ஏற்படும். இது நம்ம செய்யணுமா, செய்யப்படாவா, அடி அங்க போகணுமா, போகப்படான்ற ஒரு உள்ளார்ந்த ரீதியில் ஏற்படுற முரண்பாடைத்தான் இது குறித்து நிக்குது. அது ரெண்டாவது வந்துட்டு ஆளிடை முரண்பாடு. ஆளிடை முரண்பாடுண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் தங்களுக்கு இடையில ஏற்படுற போட்டி, வேற்றுமை, கருத்து முரண்பாடு காரணமாக தங்களுக்குள்ள முரண்பட்டு கொள்றது. உதாரணமா ஒரு வகுப்புல 2 பேர் கருத்து முரண்பட்டு அல்லது பகைமையின் காரணமாக சண்டை பிடிச்சு கொள்றது. இது ஆளிடை முரண்பாடு, அதாவது நபர்களுக்கு இடையில ஏற்படுற முரண்பாடு. இது 2வது வகைப்படுத்தல். மூணாவது வந்துட்டு குழுவில் உள்ளான முரண்பாடு. அதாவது இப்ப நடைமுறையில பார்த்து சமூகத்துக்குள்ள பல்வேறு சில குழுக்கள் இருக்கு. உதாரணமா அரசியல் கட்சி ஒரு குழு, அதே மாதிரி பள்ளி நிர்வாகம் ஒரு குழு, அதே மாதிரி ஏனைய சங்கங்கள், ஏனைய அமைப்புகள், இப்படியான அதே மாதிரி தொழிற்சாலை நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அதே மாதிரி இதே போன்ற நிறைய அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு குழு. இந்த குழுவுக்குள்ளேயே அதே மாதிரி கூட வகுப்புல இருக்கிற நீங்களும் ஒரு குழு. இந்த ஒரு குழுவுக்குள்ள ஒரு குறித்த பதவியை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அல்லது குறித்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோட அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு அந்த குழுவுக்குள்ளே அந்த குழுவுக்குள்ளே 2 பிரிஞ்சோ அல்லது ஒரு நபர் ஏனையவர்களோடையோ முரண்பட்டு கொள்றது செல்றதுக்கு குழுவின் உள்ளான முரண்பாடு. அதாவது ஒரு குழுவுக்குள்ளேயே அவங்க முரண்பட்டு கொள்றது. அதுல 4வது வகைதான் வந்துட்டு குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. 2 குழுக்களாக பிரிந்து அல்லது பல குழுக்களாக பிரிந்து என்ன செய்யறது அவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்றது வந்துட்டு குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள்னு சொல்லி நம்மளுக்கு சொல்ல முடியும். எனவே தான் எளிய வகைப்படுத்தலின் அடிப்படையில இந்த 4 வகையாக முரண்பாடுகள் வகைப்படுத்தப்படுது. அதுல முதலாவது ஆலக முரண்பாடு, 2வது ஆள் இடை முரண்பாடு, 3வது குழுவில் உள்ளான முரண்பாடு, 4வது குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. இதுதான் எளிய வகைப்படுத்தல்ன்ற விஷயம். அடுத்து நம்ம 2வது வகைப்படுத்தலுக்கு போவோம். அதாவது முரண்பாட்டின் விளைவை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல். அதாவது நம்ம இதை ஏற்கனவே நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம், அதை நாம் இன்னமும் பார்ப்போம். அந்த வகையில சமூகத்துல இந்த முரண்பாடுகளால சமூகத்துல ஏற்படுற விளைவுகளை தானே இந்த விளைவுகளை அடிப்படையாக வச்சு மோர்டன் டோய்ச்ன்ற அறிஞர் வந்துட்டு என்ன செய்யறாரு, முரண்பாட்டை 2 வகையாக பிரித்து காட்டுகின்றார் அல்லது 2 வகையாக வகைப்படுத்துகின்றார்.
அதுல முதலாவது வகைதான் ஆக்கப்பூர்வமான அல்லது நேர்கணிய முரண்பாடுகள். நம்ம இதை பத்தி ஏற்கனவே காய்ச்சிருக்கோம். அதாவது ஒரு சாதகமான பெறுபேற்று அல்லது அழிவுகளை ஏற்படுத்தாத ஆக்கப்பூர்வமான முரண்பாடுகள். இவ்வாறான ஒரு முரண்பாடு ஏற்படுமாக இருந்தால் அங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது, மாறாக அந்த முரண்பாடு அவருக்கு நன்மையை அல்லது பயனை தான் பெற்றுத்தரக்கூடியதா காணப்படும். இப்போ உதாரணமா முகாமையாளர் யார் மேனேஜர் வந்துட்டு அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஊழியர் திறமை தொடர்பாக முரண்படுற, உங்களுக்கு திறமை போவதா, ஏன்னா உங்களோட வேலை ஃபாஸ்ட் இல்லை, உங்களோட வேலை கிளீன் இல்லை, ஏன்னா இப்படின்னு சொல்லி முரண்பட போக்குள்ள அப்ப அந்த ஊழியர் என்ன செய்வாரு, அந்த முரண்பாட்டின் விளைவாக தண்ட குவாலிபிகேஷனை, தண்ட தகுதியை, தண்ட ஆற்றலை அதிகரிக்க முனைவாரு. எனவேதான் இது இவ்வாறான முரண்பாட்டுக்கு செல்ற ஆக்கப்பூர்வமான அல்லது நேர்கணிய முரண்பாடுகள் சொல்லி சொல்ற. ரெண்டாவது வந்துட்டு அழிவு பூர்வமான அல்லது எதிர்மறையான முரண்பாடுகள். அதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அந்த முரண்பாடால அழிவுகள் ஏற்படுமாக இருந்தால் அது அழிவுபூர்வமான முரண்பாடு. உதாரணமா யுத்தங்கள், இலங்கையில எல்டிடி பிரச்சனை, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை, அதே மாதிரி ஈராக் மீதான அமெரிக்காட அத்துமீறிய யுத்தம். பல முரண்பாடுகளுக்கு உதாரணங்களாக சுட்டி காட்ட முடியும். எனவேதான் இந்த மோர்டன் டாய்ச் அறிஞர் கருத்தின் அடிப்படையில், அதாவது வகைப்படுத்தலின் அடிப்படையில் இந்த முரண்பாடானது 2 வகையாக பிரித்து நோக்கப்படுகிறது. அதில் ஒன்று முதலாவது ஆக்கப்பூர்வமான முரண்பாடுகள், இரண்டாவது அழிவுபூர்வமான முரண்பாடுகள். ஆக்கப்பூர்வமான முரண்பாடுகள் என்று சொன்னா அந்த முரண்பாட்டால அந்த முரண்பாட்டில் ஈடுபடுற தரப்புக்கு அல்லது ஒரு தரப்பினருக்கு என்ன நன்மை கிடைக்கக்கூடியதாக, அதாவது சாதகமான பெறுபேற்றை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையத்துல யாருக்கும் அது அழிவை, பாதிப்பை ஏற்படுத்தாததாக இருக்கும். அதே மாதிரி அழிவுபூர்வமான அல்லது எதிர்மறையான முரண்பாடுகள் சொன்னா அந்த முரண்பாட்டுல ஈடுபடுற 2 தரப்பினருக்கும் அல்லது ஒரு தரப்பினருக்கு அழிவுகளை, இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த முரண்பாட்டின் விளைவை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலுக்கு கீழே வர 2 விஷயம். அடுத்த வகைப்படுத்தல் அரசியலை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல். அதாவது வந்து நம்ம பொதுவான நம்ம படிக்கிற பாட சம்பந்தம் அரசியல் ரீதியில இந்த முரண்பாடு என்ன செய்யுது, பிரதானமா 3 வகையாக வகைப்படுத்தப்படுது. அதுல முதலாவது வகை வந்துட்டு அரசக முரண்பாடுகள். அதாவது ஒரு நாட்டிட எல்லைக்கு உட்பட்ட வகையில நடக்கிற, அதே வேளையில சர்வதேச அளவுல தாக்கம் செலுத்துகின்ற, பேசுபொருளாக இருக்கின்ற முரண்பாடுகள். இப்ப உதாரணமா இலங்கை எல்டிடி பிரச்சனை எடுக்கலாம். இலங்கை எல்டிடி பிரச்சனை என்னது, ஒரு நாட்டு இலங்கைக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை, இருந்தாலும் தாக்கம் சர்வதேச அளவில் இருக்கு. அதே மாதிரி சிரியாவுல ISIS என்ற பயங்கரவாதம் இயக்கம் நடத்துகின்ற அந்த தாக்குதல்கள், அதே மாதிரி சிரிய அரசாங்கத்துக்கும் இந்த ISIS பயங்கரவாத இயக்கத்துக்கும் இடையில ஏற்படுற இந்த போர், இந்த முரண்பாடுகள் போன்றவற்றுக்கு உதாரணமாக சுட்டி காட்டலாம். அதாவது அரசக முரண்பாடுகள் சொன்னா ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள, ஒரு நாட்டு எல்லைக்குள்ள சர்வதேச அளவுல தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில ஏற்படுகின்ற முரண்பாடுகள். இதுல முதலாவது வகை. அடுத்தது 2வது வகை அரசுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள். நாங்க பொதுவாக கேள்விப்படுற விஷயங்கள் உதாரணமா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர், அதே மாதிரி இந்த அமெரிக்கா ஜப்பான் யுத்தம், இப்படி போன்ற பல்வேறு யுத்தங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட அல்லது சில நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எதிராக, அதாவது ஒரு நாடு சில நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்கின்ற யுத்தங்களை இதுக்கு உதாரணமாக நாங்க சுட்டி காட்டலாம். இதுக்கு சொல்றது அரசுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள். அதுல 3வது வகைதான் அரச உருவாக்க முரண்பாடுகள். அதாவது வந்துட்டு ஒரு அரசுல வாழ்ற குறிப்பிட்ட வீதமான மக்கள், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அவர்கள் இன ரீதியாக வேறுபட்டிருக்கலாம், பிரதேச ரீதியாக வேறுபட்டிருக்கலாம், கலாச்சார ரீதியாக வேறுபட்டிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அரசாங்கத்தால் அல்லது தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோன்ற ஒரு உணர்வை மையமாக வைத்து ஒரு குறிப்பிட்ட பூமி பிரதேசத்தை, ஒரு நிலப்பகுதியை தங்களுக்கு சுயாட்சிக்காக தர வேண்டும் அல்லது எங்களே புதிய ஒரு அரசா அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக வச்சு ஏற்படுற முரண்பாடுகள். இப்ப உதாரணமா சொல்றேனே, இப்ப இலங்கையில தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இப்ப இலங்கை அரசாங்கம் பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துற வகையில ஏனைய இனங்களுக்கு பாதகமாக நடக்குமாக இருந்தால் அங்க இருக்க சிறுபான்மையினர் என்ன செய்யும், எங்களுக்கு தனியான நாட்டு கோரிக்கை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கும்.
எனவே இது வந்துட்டு இரண்டு தரப்புக்கு இடையிலே முரண்பாடை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமா இங்கே இருந்த எல்டிடி பிரச்சனையை நாங்க அதாவது இதைக்கான ஒரு சிறந்த உதாரணம் எடுக்கலாம். ஏன்னா இப்ப அவங்களோட மொழி ரீதியான அரசியல் ரீதியான உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காரணத்தை முன்வைச்சு தான் எங்களுக்கு தனியான ஒரு நாடு வேணும்ன்ற கோரிக்கையின் அடிப்படையில தான் அவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவை முன்னெடுக்கப்பட்டு அது பின்னர் யுத்தங்களாக நீண்டகால யுத்தமாக மாறி பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி தான் இப்ப இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் மக்களோட போராட்டம். ஏன்னா அவங்க பிரித்தானியாவில் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏரியா பிரிக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு முறையான தீர்வு வழங்கப்படலை. எனவே இவங்க இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட அந்த காஷ்மீர் பகுதியில் இருந்த ஆட்சியாளர் அல்லது அரசர் வந்துட்டு இந்தியாவுக்கு சார்பானவராக இருந்ததால அந்த காஷ்மீர் பகுதி வந்து அந்த மக்களோட விருப்பத்துக்கு மாறாக அந்த ஆட்சியாளர் விருப்பத்துடன் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுச்சு. எனவே இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த இந்திய அரசாங்கத்தாலையும் இந்திய இராணுவத்தாலையும் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு இந்த காஷ்மீர் மக்கள் உட்பட்டாங்க. எனவே உட்பட்டு இருக்கிற காரணத்தால எனவே எங்களுக்கு தனியான ஒரு சுயாட்சி வேணும், அதாவது எங்களை நீங்கள் உங்கள இந்தியாவில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வாரத்துங்களை பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அதே வேளை இவர்களது போராட்டங்களை தீவிரவாதம் என்ற போலி முத்திரை குத்தி இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவம் வந்து என்ன செய்து தட்டி கழிச்சு கொண்டு அல்லது அவங்களை அடக்குமுறை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. எனவேதான் அரசியலை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு மூன்று வகைப்படுத்தலுக்கு இந்த முரண்பாடு உட்படுத்தப்படுகின்றது. அதுல முதலாவது வந்துட்டு அரசக முரண்பாடுகள், இரண்டாவது அரசுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள், மூணாவது அரச உருவாக்க முரண்பாடுகள். இப்ப அரச உருவாக்க முரண்பாடு சுருக்கமா திருப்பியும் சொல்றேன். அதாவது ஒரு நாட்டுல அல்லது ஒரு அரசுல வாழ்ற மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையாக வச்சு தங்களுக்கு தனியான ஒரு நிலப்பிரதேசம் தனியான ஒரு ஆட்சி பிரதேசம் வேணும் என்ற கோரிக்கையை முன்வைத்த வகையில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள். இந்த முரண்பாட்டுல ஆளும் தரப்பில் அரசாங்கத்துடன் ஒரு முரண்படக்கூடிய நிலை ஒன்று காணப்படும். இதுதான் அரசியலை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலுக்கு இலவார மூன்று வகைப்படுத்தல்கள். அடுத்தது முரண்பாட்டு தரப்பினரை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல். அதாவது முரண்பாட்டுல ஈடுபடுற ஆக்கொள்கையாங்கல அவங்களோட பண்புகளை தன்மைகளை அடிப்படையாக கொண்டு ரெண்டு வகையாக வகைப்படுத்தப்படுது. அதுல முதலாவது வந்து சமச்சீரான முரண்பாடுகள். அதாவது முரண்பாட்டுல ஈடுபடுகின்ற ரெண்டு குழு அல்லது இரண்டு தரப்பினரும் ஆயுத ரீதியாக இராணுவ ரீதியாக எண்ணிக்கை ரீதியாக சமபலத்தை கொண்டவர்களாக இருப்பார்களாயின் அது சமச்சீரான முரண்பாடுகள். உதாரணமா ஈரான் ஈராக் ரெண்டு கிட்டத்தட்ட சமமான ஆயுத பலத்தை இராணுவ பலத்தை மக்கள் தொகையை கொண்ட நாடுகள். அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா யுத்தம். இந்தியா மேலே பாகிஸ்தானோட அதிக மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் இராணுவ பலத்துல கிட்டத்தட்ட பாகிஸ்தானையும் இந்தியாவுடையும் இராணுவ பலம் கிட்டத்தட்ட ஒரே அளவுலதான் இருக்கு. எனவேதான் இது சமமான சமச்சீரான பலத்தை கொண்ட ரெண்டு நாடுகள் முரண்பாட்டுல ஈடுபடுறது அல்லது ரெண்டு தரப்பினர் ஈடுபடுறது. அதுல இன்னொரு வகை இருக்குது சமச்சீரற்ற முரண்பாடுகள். சமச்சீரற்ற முரண்பாடுகள் சொன்னா முரண்பாட்டுல ஈடுபடுற ரெண்டு தரப்பினர்களும் சமமற்ற பலத்தை கொண்டவர்களாக காணப்படல். இப்ப உதாரணமா இலங்கை இராணுவம் எல்டிடி. இப்ப இலங்கை இராணுவம் வந்து என்னது தொகையிலையும் அதிகம், அதே மாதிரி அவங்களோட இராணுவ பலங்கள் கூட, அதே மாதிரி ஆயுத ரீதியான பலங்கள் கூட அதிகமான நாடுகளோட ஒத்துழைப்பு இருந்துச்சு, ஆதரவு இருந்துச்சு. ஆனா எல்டிடின்ற இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு இனம், சிறிய ஒரு இனம், அவங்களோட தொகையும் குறைய, அவங்களோட இராணுவ பலம் குறைய, இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைய. அப்ப எனவே இவங்க ரெண்டு பேருக்குமே சமாந்திரம் இல்லை. இது வந்துட்டு சொல்ற என்ன சொல்றது, இது வந்து சமச்சீரற்ற முரண்பாடு. அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம். இஸ்ரேல் வந்துட்டு இன்னைக்கு உலக அளவில ஒரு நாடு சிறிய நாடாக இருந்தாலும் உலக அளவில மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு வல்லரசு தன்மை கொண்ட ஒரு நாடு. உலக வல்லரசான அமெரிக்காவே தனது கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிற ஒரு நாடு, இராணுவ பலத்துல உயர்ந்த தொழில்நுட்பங்களை கொண்ட நாடு, அதிகமா நவீன ஆயுதங்களை கொண்ட நாடு. ஆனா ஹமாஸ்ன்றது வந்து என்ன, ஹமாஸ்ன்றது வந்துட்டு முடக்கப்பட்ட, அதாவது எந்த ஒரு வெளிநாட்டு தொடர்பும் இல்லாம முடக்கப்பட்ட பலஸ்தீன்ன்ற அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய ஒரு போராட்ட அமைப்பு. தமது எல்லை பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கையை முன்வைச்சு அதற்கு எதிராக போராடி வருகின்ற ஒரு அமைப்பு. எனவே இவங்க ரெண்டு பேரும் சமன் இல்லை. இங்க முரண்படுற தரப்பினர் ரெண்டு பேரும் என்ன சமாந்திரமான பலத்தை கொண்டவர்கள் அல்ல. ரெண்டு பேருக்கும் என்ன மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் சொல்லுவாங்க நம்ம பேச்சுவார்த்தையில. எனவே ஒரு தரப்பு ஆயுத ரீதியாகவும் எண்ணிக்கை ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலமான நிலையில காணப்படுற அதே வேளையில இன்னொரு தரப்பு எப்படி காணப்படும்,
அந்த ஆயுத ரீதியாகவும் எண்ணிக்கை ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலம் குறைந்த நிலையில காணப்பட்டும் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு நடக்கும். எனவே இவ்வாறான முரண்பாடுகள் சமச்சீரற்ற முரண்பாடுகள் என்ற வகைக்குள்ள உட்படுத்தப்படுது. எனவே முரண்பாட்டு தரப்பின் அடிப்படையாக கொண்டு இவ்வாறுதான் ரெண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது ஐந்தாவது முரண்பாட்டின் பாதிப்பின் அளவினை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல். அதாவது இந்த முரண்பாட்டில் ஏற்படுற பாதிப்பு அதுல அளவை அடிப்படையாக கொண்டு இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுது. அதுல முதலாவது வகை வந்துட்டு சிறிய அளவிலான முரண்பாடுகள். அதாவது இவ்வாறான முரண்பாடுகள் சமூகத்தில் அல்லது நாட்டுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த. உதாரணமா ரெண்டு தனிநபர்கள் சண்டை பிடிக்கிறது, அவங்க ரெண்டு பேருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சமூகத்தில் இருக்கிற ஏனையாக்களுக்கு அது பொருளாதார ரீதியான பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒரு உள்ளார்ந்த ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சமூகத்தில் இரண்டு குழுக்கள் சண்டை பிடித்துக் கொள்றது, அதே மாதிரி ரெண்டு நிறுவனங்கள் முரண்பட்டுக் கொள்றது. இவ்வாறான முரண்பாடுகள் வந்து என்ன செய்யாது, பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தாது. எனவே இதெல்லாம் சிறிய அளவிலான முரண்பாடுகள் சொல்லி வாய்க்குள்ள உட்படுத்தப்படும். இந்த ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பாரிய அளவிலான முரண்பாடுகள். அதாவது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முரண்பாடுகள். இதையும் நம்ம ரெண்டு வகையா பிரிச்சு நோக்கணும். இந்த பாரிய அளவிலான முரண்பாடை ரெண்டு வகையா நோக்கலாம். அல்ல ஒன்று ஒரு பிரதேசத்துல ரெண்டு இனங்கள், பல்லின சமூகத்தை கொண்ட ஒரு பிரதேசத்துல ரெண்டு இனங்களுக்கு இடையில, அதாவது ஒரு நாட்டுக்கு உள்பட்ட ரீதியில ரெண்டு இனங்களுக்கு இடையில ஏற்படுற இன முரண்பாடுகள். இப்ப உதாரணமா ஆப்பிரிக்காவில் எடுத்த அல்ஜீரியா போன்ற நாடுகள்ல கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில அடிக்கடி அந்த முரண்பாடுகள் ஏற்படும். எனவே இது அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி பொஸ்னியான்ற நாட்டுல பொஸ்னியா மக்கள், மேலே பொஸ்னியான்ற நாட்டுல இருக்கிற மக்கள் தான் இந்த சேர்புகள் ஒரு இனம், பொஸ்னியா முஸ்லிம்கள் ஒரு பக்கம். அப்ப இந்த சேர்புகள் இதோட வரலாறு என்னன்னு சொன்னா, பொஸ்னியான்றது வந்துட்டு ஆரம்பத்துல ரஷ்யாவோட ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு நாடு. அப்ப ரஷ்யா பலமையில இருந்து சோவியத் யூனியன் உடைந்த போது அதுல பல நாடுகள் அந்த ரஷ்யாவை விட்டும் சுதந்திர நாடுகளாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டன. அந்த வகையில தான் யூகோஸ்லாவியா என்ற நாட்டில இருந்து பொஸ்னியாவை வந்து நினைஞ்சு தங்களை தனி நாடாக சுதந்திர பிரகடனம் செய்து கொண்டது. அப்ப இந்த டைம்ல பொஸ்னியா நாட்டை எடுத்துக்கொண்டோம் சொன்னா அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 51% ஆட்கள் முஸ்லீம்கள், அதே மாதிரி 32% ஆட்கள் இந்த சேர்பு இனத்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி இன்னும் 17% மக்கள் இன்னொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எனவே இவ்வாறான 3 இனங்களை உள்ளடக்கிய வகையில தான் இந்த பொஸ்னியா நாடு இருந்துச்சு. எனவே பொஸ்னியா நாடு தனியா பிரிஞ்சு வந்ததால இந்த சேர்புகள் என்ன விரும்பல, முஸ்லிம்களுக்கு கீழே அவங்க முஸ்லிம்களுக்கு கீழே அடிக்கிறதான் விரும்பல. எனவேதான் சேர்பியான்ற இன்னொரு நாடு வந்துட்டு இவங்களுக்கு ஆயுத ரீதியான உதவிகளை வழங்கிச்சு. அதை பயன்படுத்தி பொஸ்னியா முஸ்லிம்களுக்கு எதிராக தங்களுக்கு தனியான பிரதேசம் வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சு முஸ்லிம்களோட அங்க அரசாங்கத்தோட முரண்பட ஆரம்பிச்சாங்க. எனவே இது வந்துட்டு ஒரு நாட்டுக்குள்ள இன வேறுபாடு அல்லது இன பல்தன்மை காரணமாக அவங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு. அதே மாதிரி இதுல இன்னொரு வகையான முரண்பாடு காணப்படுது. அது வந்துட்டு நாடுகளுக்கு இடையில அல்லது நாடுகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒரு நாட்டிற்கு எதிராகவோ அல்லது சில நாடுகளுக்கு எதிராகவோ மேற்கொள்கின்ற யுத்தங்கள் அல்லது போர்கள், அதாவது இந்த நாடுகளுக்கு ஏற்படுற முரண்பாடுகள். இதுக்கு உதாரணமா 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தங்கள், அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா யுத்தம், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஈராக்குக்கு எதிரான யுத்தம் போன்றவற்றை உதாரணமாக குறிப்பிட்டு காட்டலாம். அதாவது முரண்பாட்டின் பாதிப்பின் அளவினை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தினா என்னன்னு சொன்னா, அந்த முரண்பாட்டுல ஏற்படுற தாக்கம் குறைவாக இருந்தால் சிறிய அளவிலான முரண்பாடுகள், அந்த முரண்பாட்டினால ஏற்படுற பாதிப்பு வந்துட்டு அதிகமானதாக பெரியதாக காணப்படுமாயின் அது பாரிய அளவிலான முரண்பாடுகள் சொல்லி அழைக்கப்படுது. அப்ப சிறிய அளவிலான முரண்பாடுகளுக்கு உதாரணமாக தனிநபர்கள், குழுக்கள், நிறுவனங்களுக்கு இடையில் ஏற்படுற முரண்பாடுகளை உதாரணமா சுட்டி காட்டலாம். அதே மாதிரி பாரிய அளவிலான முரண்பாடுகளை எடுத்து நோக்குகின்ற போது அதை நாங்க ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று, ஒரு பல்லின சமூக அமைப்பை கொண்ட அல்லது பல் கலாச்சார தன்மையை கொண்ட ஒரு நாட்டுக்குள்ள 2 இனக்குழுக்கள் அல்லது 2 பிரிவுகள் தங்களுக்குள்ள மோதி கொள்றது, இதனால பாரிய சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. அதே மாதிரி 2 நாடுகள் அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகள் தங்களுக்கு இடையில சண்டைகளை ஏற்படுத்தி கொள்றது, இதனாலையும் பாரிய அழிவுகள் பாரிய சேதங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. எனவே முரண்பாட்டின் பாதிப்பின் அடிப்படையில இவ்வாறு 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. அடுத்த விஷயம் வந்துட்டு முரண்பாட்டின் எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்ட வகைப்படுத்தல்.
அதாவது ஒரு முரண்பாடு என்ன நோக்கத்தை, அதாவது என்ன இலக்கை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற அம்சத்தை அடிப்படையாக வைத்து இங்க 3 வகையாக இது பிரித்து நோக்கப்படுகின்றது. அதுல முதலாவது வந்துட்டு ஆசைகள் தொடர்பான முரண்பாடு, அதாவது குறிப்பாக நிலங்கள், அதே மாதிரி ஏனைய வளங்களை மையப்படுத்திய காரணிகளால் தோன்றும் முரண்பாடுகள். இப்போ உதாரணமா சொல்ல போனா ஒரு நாட்டுல அதிகமான எண்ணெய் வளம் இருக்கு, அதாவது ஏனைய வளங்கள் இருக்க போகல, அந்த நாட்டுல இருக்கிற அந்த வளங்கள் அல்லது அந்த நிலப்பகுதியை கைப்பற்றுகின்ற நோக்கத்துக்காக வேண்டி ஏற்படுற முரண்பாடுகள் அல்லது பிரச்சனைகள். இப்போ உதாரணமா சொல்ல போனா பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை எடுத்துக்கொண்டோம் சொன்னா அங்க அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னது, அந்த காஷ்மீர்ல நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதி யார் எங்களுக்குரியதா அல்லது உங்களுக்குரியதான்றது. அது ரெண்டு அந்த நிலத்தை அடையிற நோக்கத்துக்காக வேண்டி அங்க அந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலும் என்ன இருக்கு, முரண்பாடுகள் தோன்றி இன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் தான் அமெரிக்கா 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது மேற்கொண்ட தாக்குதல். அதாவது மேலே ஈராக் மீது போலியான ஒரு காரணத்தை முன்வைத்து, அதாவது ஈராக் நாடு வந்துட்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க முற்படுகின்றது என்ற போலியான காரணத்தை முன்வைத்து அவர்கள் மீது அத்துமீறிய வகையில் யுத்தத்தினை மேற்கொண்டு இப்ப அங்க இருக்கின்ற கனிய வளங்களை, அதாவது குறிப்பாக பெட்ரோல், அதே மசகு எண்ணெயை இப்போ அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கனிய வளங்களை வெளிப்படையாக வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையில் கனிய வளங்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டித்தான் அமெரிக்க படையினர் அங்கு சென்று அவங்களோட அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருவதை எங்களால் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் முரண்பாட்டை எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தல வந்துட்டு முதலாவது வகை வந்துட்டு என்ன, ஆசைகள் தொடர்பான முரண்பாடுகள். அதாவது நிலங்கள் அதே மாதிரி வளங்களை கைப்பற்றுவதை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்ற முரண்பாடுகள். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணமா நம்ம சுட்டிக்காட்டலாம் வந்துட்டு காலனித்துவத்தை, அதாவது பிரித்தானியா, போர்த்துக்கல், பிரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன அதிகமான வளங்களை கொண்ட குறிப்பா இந்தியா, இலங்கை, இதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை காலனித்துவத்துக்கு உட்படுத்தி தங்களோட இராணுவ நடவடிக்கைகளை அங்க மேற்கொண்டு அங்கிருந்து அதிகமான வளங்களை சுரண்டி தமது நாடுகளுக்கு கொண்டு சென்றது. இதுவும் வந்துட்டு அவங்களோட ஆசைகள் தொடர்பான ஒரு விளைவால ஏற்பட்ட முரண்பாடுகள் தான். எனவே அதையும் நாங்க இதற்கான உதாரணமாக சுட்டி காட்ட முடியும். இதுல 2வது வகை வந்துட்டு பெருமானங்கள் தொடர்பான முரண்பாடுகள், அதாவது கலாச்சாரம், மதம், அதே மாதிரி அவங்களோட அபிப்பிராயங்கள் சார்ந்த காரணிகள் அல்லது இனத்துவம் சார்ந்த காரணிகளை மையப்படுத்தி ஏற்படுகின்ற முரண்பாடுகள். இப்போ உதாரணமா சொல்ல போனா இப்போ ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு நாட்டுல பல்லினங்களை கொண்ட சமூகம் வாழுகின்ற போது ஒரு சமூகத்திட கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதற்காக வேண்டி அல்லது ஒரு சமூகத்திட மத கருத்துக்களை பிரதிபலிப்பதற்காக வேண்டி ஏனைய சமூகங்கள் மத கருத்துக்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் புறக்கணிக்கப்படுகின்ற போது அங்கு அந்த ஆளும் தரப்புடன் அல்லது அந்த பெரும்பான்மை தரப்புடன் ஏனைய இனத்தவர்களுக்கு ஒரு முரண்பாடு என்று தோன்றும். அதுதான் இங்க குறிப்பிடப்படுற விஷயம். இப்போ உதாரணமா இலங்கை LTT முரண்பாடு என்னத்துக்காக ஏற்பட்டுச்சு, இலங்கையில வாழ சிறுபான்மையினமான தமிழர்கள் மொழி ரீதியான, கலாச்சார ரீதியான, அரசியல் ரீதியான ஒரு சில உரிமைகள் மறுக்கப்படுகின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் அங்கு போராட்டங்கள் தோன்றிச்சு. அது பிறகு வன்முறைகளா யுத்தமாக மாறிச்சு. எனவேதான் ஒரு சமூகத்திட அல்லது ஒரு தரப்பினர் பெருமானங்களான கலாச்சாரம், மத கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற போது அங்கு ஏற்படுகின்ற முரண்பாடுகள் இந்த வகைக்குள்ள உள்ளடங்கும். இதுல அடுத்த வகை வந்துட்டு தொடர்பான முரண்பாடுகள். இப்ப உதாரணமா வந்துட்டு இப்ப இலங்கையும் வந்துட்டு இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற அதிகமான நாடுகள் காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்துச்சு. இலங்கை வந்துட்டு இலங்கை இந்தியாவில் வந்து பிரித்தானியாட காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்துச்சு. எனவேதான் ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த நாடுகள்ல சுதந்திரங்களை வேண்டி எங்களோட நாடு சுதந்திரமாக இருக்கணும் என காலனித்துவவாதிகள் நாட்டை விட்டு வெளியேறணும் என்ற அடிப்படையில வந்துட்டு அதிகமான முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுச்சு. அதாவது அவங்களுக்கு எதிரான யுத்தங்கள், ஏன்னா அவங்க எங்க நாட்டை ஆக்கிரமிக்காங்க, அவங்க இராணுவ நிலைக்கு எங்களை கட்டுப்படுத்துறாங்க, எங்களோட செல்வங்களை சூறையாடுறாங்க, எங்க கொள்ளையடிக்காங்கன்ற அந்த காரணங்களை அடிப்படையாக வச்சு அங்க முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. எனவே இது வந்துட்டு தொடர்பான முரண்பாடு. இதே மாதிரி தான் சிறுபான்மை, பெரும்பான்மை, அதே மாதிரி ஆளும் தரப்பு, ஆளப்படும் தரப்பு, குடியேற்ற பிரசைகள், குடியேற்றவாத ஆளும் தரப்பு போன்ற இந்த தொடர்பு ரீதியான காரணிகளை அடிப்படையாக வைத்து உருவாகின்ற முரண்பாடுகளை இந்த வகைக்கு நாங்க உட்படுத்த முடியுமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணமாக என்ன சொல்லலாம், சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட நிறவரிக்கு எதிரான போராட்டம். சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா என்பது வந்துட்டு மேலே கருப்பினத்தவர்களுக்கு சொந்தமான, கருப்பினத்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடு.
இருந்தாலும் இந்த காலனித்துவவாதிகளாக அங்க போன இந்த வெள்ளையர்கள் என்ன செஞ்சாங்கண்டா அந்த நாடுகள் அரசாங்கங்களை கைப்பற்றி தங்களோட ஆட்சிகளை மேற்கொண்டு அதிகமான நிர்வாக நடவடிக்கைகள், கல்வி நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல அந்த நாட்டுக்குரிய மக்களையே ஒதுக்கி வச்சாங்க. இதனால அதுக்கு அப்பாத்தின்னு சொல்லி சொல்ற இந்த ஒதுக்கி வச்சதுல விளைவாக அந்த மக்கள் நினைஞ்சாங்க ஆயுத ரீதியாக போராட்ட ரீதியாக ஆயுத ரீதியாக அவங்களோட முரண்பட தொடங்கினாங்க. இவ்வாறான முரண்பாடுகளை இந்த முரண்பாடு இந்த தொடர்பான முரண்பாடு என்ற வகைகளுக்குள்ள உதாரணமாக உள்ளடக்க முடியும். அதே மாதிரி தான் ஐக்கிய ராஜ்யம் வட அயர்லாந்து முரண்பாடு. ஐக்கிய ராஜ்யம்ன்றது உண்மையிலே புரொட்டஸ்டாந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ற நாடு. ஆனா வட அயர்லாந்து கத்தோலிக்கர்கள் அதிகமாக வாழ்ற நாடு. அந்த வகையில அயர்லாந்து உண்மையிலேயே அயர்லாந்து தீவுன்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதி இருந்தாலும் 1800 கால பகுதிகளில் பிரித்தானியா அதை கைப்பற்றி இன்னும் அவங்களோட வச்சுட்டு இருக்காங்க. அப்ப எனவே இவங்க அந்த வட அயர்லாந்து மக்கள் பிரித்தானியாவோட இருக்கிறத விரும்பல, அவங்க அயர்லாந்தோட இருக்கிறத விரும்பினாங்க. அதுக்காக சில போராட்டங்களை மேற்கொண்டாங்க. அதை நாங்க உதாரணங்களாக சுட்டி காட்ட முடியும். எனவே இவ்வளவுதான் இந்த முரண்பாடு தொடர்பான வகைப்படுத்தல் விஷயத்துக்குள்ள உள்ளடங்கக்கூடிய அம்சங்கள். அடுத்தது நாங்க பார்க்க போற தலைப்பு முரண்பாடு தோன்றுவதற்கான அடிப்படைகள். அதாவது ஒரு முரண்பாடு தோன்றுவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற அடிப்படை காரணிகள், முக்கியமான காரணம். அப்ப அந்த வகையில இந்த முரண்பாடு தொடர்பாக மிக நீண்ட ஆய்வினை மேற்கொண்ட மிச்சல் பிரவுன் என்ற அறிஞர் முரண்பாடுகள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணிகளாக 4 தொகுதிகளை அவர் அடையாளப்படுத்துறாரு. அதுல முதலாவது அமைப்பு ரீதியிலான அம்சங்கள். அமைப்பு ரீதியான அம்சங்கள்னா என்னன்னு சொன்னா, ஒரு அரசு அல்லது ஒரு நாட்டுல இருக்கிற அரசு பலவீனமாக பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சு, இராணுவ ரீதியாக நலிவடைஞ்சு, ஏதோ பல்வேறு காரணங்களால பலவீனமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த நாட்டில் அரசு உள்வாரியான பாதுகாப்பு மற்றும் அரசு நிறுவனங்கள் பலவீனமாக காணப்படும். ஒரு நாடு பலவீனமாக காணப்படும் அந்த நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், அரசு நிறுவனங்கள் எல்லாமே பலவீனம் அடைஞ்சு காணப்படும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கு காணப்படுற பல்வேறு சமூக குழுக்கள் அல்லது இனத்தவர்கள், இனக்குழுக்கள் அல்லது பிரதேச குழுக்கள் அல்லது பல்வேறு கருத்தியர்கள் அடிப்படையாக கொண்ட குழுக்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான இராணுவ ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக அல்லது வேறு எவ்வகையிலேயோ தங்களது பலப்படுத்திக் கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பு அல்லது 2 தரப்பு 2க்கு 3 தரப்பினர் மேற்கொள்ள போக்கல அவங்களுக்கு இடையிலே அது முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது காரணி அரசியல் ரீதியான அம்சங்கள். இப்போ உதாரணமா பாரபட்சமான அரசியல் நிறுவனங்கள், அதே மாதிரி பிரத்யேகமான தேசிய கருத்தியர்கள், குழுக்களுக்கு இடையிலான அரசியல் கருத்துக்கள், உயர்குலத்தினர் அரசியல் செல்வாக்கு, மக்கள் அல்லது ஒரு சமூகத்தினர் அபிப்பிராயங்கள் புறக்கணிக்கப்படல் போன்ற அரசியல் காரணிகளால் முரண்பாடுகள் தோன்றும். உதாரணமா சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் போறதுக்கு முன்னுக்கும் ஒரு உள்நாட்டு ரீதியான ஒரு போராட்டம் ஏற்படுச்சு. இது போராட்டத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா, மேலும் அங்க 81-82 விதமான பெரும்பான்மையானவர்களுக்கு சன்னி முஸ்லீம்கள். ஆனா அவங்களை ஆட்சி செஞ்சது யாருண்டா நுசைரிய வம்சாவளியை சேர்ந்த 5 வீதமான அந்த மக்கள். எனவேதான் அந்த மக்கள் சிறுபான்மையினர் ஆக்கள் எங்களை ஒரு சிறிய ஒரு குழு எங்களை ஆட்சி செய்கிற அடிப்படையில தான் அங்கு முரண்பாடுகள் தோன்றி வலுப்பெற்றுச்சு. எனவே இதையும் இதுக்கு நம்ம உதாரணமா சுட்டி காட்ட முடியும். அடுத்து பொருளாதார மற்றும் சமூக ரீதியான அம்சங்கள். அதாவது பொருளாதார ரீதியாக ஏற்படுற புறக்கணிப்புகள், வலப்பங்கீட்டுல காணப்படுற பாரபட்சங்கள், அதே மாதிரி நவீனமயமாக செல்வாக்கு போன்ற காரணிகளாலும் என்ன செய்து முரண்பாடுகள் தோற்றம் பெறுது. அதே மாதிரி கலாச்சாரத்தை விளங்கிக் கொள்ளுள்ள பணாம்சங்கள். அதாவது சிறுபான்மையின மக்கள் உதாரணம் ஒரு நாட்டுல பல்லின மக்கள் வாழ போக்கல அதுல ஒரு சிறுபான்மையின மக்கள் உரிமைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் புறக்கணிக்கப்பட போக்கல அங்கும் அதே மாதிரி சமய சுதந்திரங்கள் புறக்கணிக்கப்பட போக்கல, அவனோட மத நிறுவனங்கள் தாக்கப்பட போக்கல அங்கேயும் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படும்.